உலக தமிழர்களுக்கு வணக்கம். நான் வெங்கிரத்னம். இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நாம தொடர்ச்சியா பேச போறோம். என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, நேத்து ஆதவ அர்ஜுனாவை பத்தி நாம பேசியிருந்தோம். முன்னாள் முதல்வர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஒருமையில பேசியிருந்தது. இன்னைக்கு பகிரங்கமா மன்னிப்பு கேட்டிருக்காரு ஆதவ அர்ஜுனா. எதுக்கு இவ்வளவு வாய்க்குழுப்பு? காசு பணம் இருக்கு அப்படிங்கிற திமுறல வாய்க்குழுப்போட ஆடுறது இல்ல. ஆதவ அர்ஜுனா ஒரு பெரிய சமூகத்தோட பிரதிநிதியா? ஆதவ அர்ஜுனாவுக்கு பின்னாடி ஒரு பெரிய சமூகமே இருக்கு, பல லட்சம் வாக்குகள் இருக்கு, ஆதவ அர்ஜுனா எந்த பக்கம் நிக்கிறாரோ அந்த பக்கம் தான் வெல்லும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஆதவ அர்ஜுனா பெரிய ஆளா? கிடையாது. இல்ல, ஆதவ அர்ஜுனா பெரிய ஒரு மக்கள் நல பணியாளர், பல போராட்டங்களை மக்களுக்காக அவர் எடுத்திருக்காரு. முக்கியமான விஷயங்கள்லாம் அவர் தான்ப்பா இருந்தாரு, அதனால மக்கள் அவரை ரொம்ப விரும்புறாங்க அப்படின்னா கூட அதுல ஒரு லாஜிக் இருக்கு. எந்த லாஜிக்குமே கிடையாது. நீ ஒரு பணம் இருக்கு உன்ட்ட, அது யாரு? நீ சொந்தமா சம்பாதிச்ச பணமா? உன் பொண்டாட்டியோட காசுல நீ வாழ்ற அப்படின்னு நான் சொல்லல. ஆதவ அர்ஜுனாவோட சொந்த மைத்துனர் ஜோஸ் சார்லஸ், அதாவது லாட்ரி மார்டினோட மகன், நேத்து பகிரங்கமா ட்விட்டர்ல ஒரு பதிவு அப்படிங்கிறத எக்ஸ்தலத்துல போட்டிருந்திருக்கார். அது என்ன பதிவு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜோஸ் சார்லஸ் மார்டினோட பதிவு. ஐ டீப்லி கண்டெம்ட் அண்ட் அப்பாலஜிஸ் ஃபார் ஆதவ அர்ஜுனா another stupid remark on your honorable AIDMK party general secretary திரு எடப்பாடி கே பழனிசாமி ஐயா. As Adav Arjuna lives on his wife money, he doesn't know to value of people who have struggled to come up in life. அதாவது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, I deeply contempt, ஆதவ அர்ஜுனாவோட பேச்ச நான் கடுமையா கண்டிக்கிறேன். அண்ட் ஐ அப்பாலஜிங் ஃபார் ஆதவ அர்ஜுனா. ஆதவ அர்ஜுனாவுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆதவ அர்ஜுனா அவரோட மனைவியோட பணத்துல வாழ்க்கையை வாழக்கூடியவரு. அதனால மக்கள் அந்த பணத்துக்காக எவ்வளவுலாம் கஷ்டப்படுறாங்க, மக்களோட மதிப்பு என்ன அப்படிங்கறதெல்லாம் ஆதவ அர்ஜுனாவுக்கு தெரியல. இந்த மாதிரி சில்ற பசங்களெல்லாம் விஜய் அண்ணா கட்சியை விட்டு துரத்தணும் அப்படின்னு கடைசியா ஒரு வார்த்தையும் இருக்காரு. My brotherly request to your Thalapathy Vijay Annan is to not entrain this kind of foolish in your respected party. இது மாதிரி முட்டாள்தனமான மனிதர்களை விஜய் அண்ணா அவரோட மரியாதைக்குரிய கட்சியில உள்ள அனுமதிக்க கூடாது அப்படிங்கிறதையும் தன்னோட எக்ஸ்தல பதிவா போட்டிருக்காரு. இன்னைக்கு ஆதவ அர்ஜுனா மன்னிப்பு கேட்டிருக்காரு. இதுல திரு விஜய் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி கிட்ட தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். திரு விஜய் அவர்களோட அந்த கடுமையான கண்டனம் அப்படிங்கிறதுக்கு பிறகுதான் ஆதவ அர்ஜுனா மன்னிப்பு கேட்டிருக்கார் அப்படிங்கிற செய்திகள் எல்லாமே இப்ப வந்துகிட்டு இருக்கு. வேலையில போற ஓனான வேட்டியில விட்டுக்கிட்ட கதை தான் ஆதவ அர்ஜுனாவோட கதை அப்படிங்கிறத நாம நேத்தே சொல்லியிருந்தோம். அது இன்னைக்கு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. சரி, இப்ப நம்ம விஷயத்துக்கு வருவோம். சென்னையில இருக்கிற மக்கள் முழுக்க திமுகவை காரி துப்பிட்டு இருக்காங்க. ஆனா இவரு வழக்கம் போல சென்னையில ஷூட்டிங்கை முடிச்சுட்டு அடுத்து நேரடியா ஷூட்டிங்க்கு எங்க போயிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மதுரைக்கு போயிருக்காரு. இன்னைக்கு திமுகவோட பொதுக்குழு அப்படிங்கிறது மதுரையில நடக்குது. இந்த பொதுக்குழுவுக்காக மதுரைக்கு போயிருக்காரு. அங்க ரோட் ஷோ நடத்தினாங்க நேத்து, நீங்க பார்த்திருப்பீங்க. சென்னை அனகாபுத்தூர்ல 1000 வீடுகள் இடிக்கப்பட்டிருக்கு. சாதாரணமா 1000 வீடுகள் அப்படின்னு நம்ம கடந்து போயிட முடியாது. இந்த 1000 வீடுகள் இடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா தான் வாழக்கூடிய நாட்டிலேயே வீட்டுக்கு 3 பேர்னு வச்சாலும் 3000 பேர் தெருவுக்கு வந்திருக்காங்க. என் பிள்ளைங்க சோறு இல்லாம இன்னொருத்தட்ட கையேந்திரத்தை பார்த்து எனக்கு உயிரே போகுது அப்படின்னு ஒரு தகப்பன் பேசின காணொலி உண்மையிலேயே மனச உருக்கக்கூடியதா இருந்துச்சு. 1000 வீடுகள் ஏன் இடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அது நீர்பிடிப்பு பகுதிகளில் கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அங்க இருக்கக்கூடியவர்கள் எல்லாமே 4 தலைமுறையா அங்க வசிக்கக்கூடியவர்கள். இதுல திமுகவை பழி சொல்ல முடியாது. இது நீதிமன்றத்தோட உத்தரவின் பேர்ல இடிக்கப்படுது அப்படின்னு கூச்சமே இல்லாம திமுகவினர் சொல்றாங்க. நீதிமன்றத்தின் உத்தரவின் பேர்ல தான் இடிக்கப்பட்டிருக்கு. திருட்டு பைய செந்தில் பாலாஜிக்காக முகுல் ரோஹித்கியை வச்சு வாதாட துப்பு இருக்குல்ல உங்களுக்கு? ஒண்ணுமே பண்ணாத சவுக்கு சங்கருக்கு எதிராக முகுல் ரோஹித்கிக்கு 50 லட்சம் கொடுத்து வாதாட துப்பு இருக்குல்ல? டாஸ்மார்க்ல ஊழல் பண்ணி திருடி தின்னுட்டு அதுல 50 லட்சம் கொடுத்து கபில் சிபில வச்சு முகுல் ரோஹித்கியை வச்சு வாதாட துப்பு இருக்குல்ல உங்களுக்கு? இந்த பாவப்பட்ட மக்களுக்காக முகுல் ரோஹித்கியை வச்சு இந்த நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்துக்கு போயிருக்கணுமா இல்லையா? திமுக போயிருக்கணுமா இல்லையா? உங்க கூட சேர்ந்து திருடினவன், பாட்டிலுக்கு 10 ரூபா ஆட்டையை போட்டவன், குடிகாரன் காசை பிச்சை எடுத்து தின்னவன், இவனுக்கு ஆதரவாலாம் 50 லட்சம் போட்டு முகுல் ரோஹித்கியை வச்சு வாதாடுறீங்களே, இந்த நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக
உச்ச நீதிமன்றம் போய் இதுக்கு தடையாணை வாங்கி இருக்க முடியுமா முடியாதா? 3000 நபர்களோட அழுகுரல் கேக்குதா இல்லையா உங்களுக்கு? இப்ப போய் முகுல் ரோஹத்கியை வச்சு வாதாடுறது இந்த பாவப்பட்ட மக்களுக்காக. அவர்களுக்கு மாற்று இடம் கொடுக்கப்படும். மாற்று இடத்தை நீ கொடுத்துருவ. இங்க கட்டப்பட்ட வீடுகளை அவனால திருப்பி கட்ட முடியுமா? அதுக்கு நீ காசு தருவியா? மாற்று இடத்துல போய் என்ன புளிய மரத்தடியில அவன் பொங்கி திம்மா? அது நீர்பிடிப்பு பகுதிகளில் கட்டப்பட்டிருக்கு அப்படின்னா இத்தனை நாளா எப்படி அந்த வீடுகளுக்கு எல்லாம் மின்சாரம் கொடுக்கப்பட்டுச்சு? எப்படி அந்த வீட்டுக்கு குடிநீர் குழாய் கொடுக்கப்பட்டுச்சு? எப்படி முதல்ல அவங்க வீட்டுல வரி வாங்கி தின்னீங்க நீங்க? தாம்பரம் மாநகராட்சிக்கு வரி கட்டிக்கிட்டு இருக்காங்களா இல்லையா அனகாபுத்தூர் மக்கள்? ஸ்டாலின் நகர், எம்ஜிஆர் நகர், மூகாம்பிகை நகர், காயிதே மில்லத் நகர் 1000 வீடுகளை இடிக்க போட்டிருக்கீங்க. பாதி இந்த காயிதே மில்லத் நகர்ல இருக்கிறவங்க பூரா இஸ்லாமிய சமூகம். திமுக தான் வேணும் 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 வேணும்னு அல்லாஹ் கிட்ட வேண்டாத முறையா வேண்டிக்கிட்டு வாக்கு போட்டவங்க இன்னைக்கு நடுத்தெருவுக்கு வந்திருக்காங்க. மண்ணள்ளி விடுறாங்க. நீங்க நாசமா போயிடுவீங்கடா. உங்களுக்கு தாண்டா ஓட்டு போட்டோம், இந்த ஆட்சி வரணும் வரணும்னு ஓட்டு போட்டோமே, நீங்க நாசமா போயிடுவீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாமிய பெண்கள் மண்ணவாரி விடுறாங்க. கூச்சமே படாம நம்ம திமுக கூட்டணி கொத்தடிமைகள் இருக்காங்க பாருங்க, ஒவ்வொருத்தரா போறது. திருமாவளவன் அங்க போய் உட்கார்ந்து இருக்கிறது, அடுத்து சண்முகம் கம்யூனிஸ்ட், ஒவ்வொருத்தரா எல்லாரும் ஒருத்தர் பின்னாடி ஒருத்தரா போயிட்டு அது நீதிமன்றம், நாங்க அரசோட கவனத்துக்கு கொண்டு போறோம். அரசோட கவனத்துக்கு 1000 பேரோட அலுவலர்கள் கேட்கலன்னா நீ என்னத்த தனியா கொண்டு போய் கிழிக்க போறியா? இதே அதிமுக ஆட்சியா இருந்தா வானத்துக்கும் பூமிக்கும் கூச்சிருப்பானுங்களா இல்லையா அவனுங்க? இந்த கூட்டணி கோமாளி கொத்தடிமை கூட்டம் இப்ப போய் ஆறுதல் சொல்ற மாதிரி நடிக்கிறாங்க. இந்த மக்களோட அலுவலர்கள் உங்களை சும்மா விட்டுருமா? சொல்லுங்க பாப்போம். அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இங்க வியாசர்பாடியில தீப்பிடிச்சு எரிஞ்சிருச்சு. 20க்கும் மேற்பட்ட குடிசைகள் எரிஞ்சு போச்சு. அங்க உள்ள மக்கள் எவ்வளவு தெரியுங்களா கேட்டானுங்க? 1 லட்சம் கேட்கிறாங்க. விடுங்களா, எரிஞ்சு போச்சு, 1 லட்சமா நிவாரணம் கொடுங்கன்னு. அமைச்சர் சேகர் பாபு சொல்றாரு 1 லட்சம் கொடுத்தா எதுக்கு தூக்கிட்டு வர்றதுக்கான்னு. அவங்க அப்பா வீட்டு காசுல இருந்து கேட்கலங்க, அரசாங்க பணத்துலதான் கேட்கறாங்க, மக்களோட வரி பணத்துலதான் கேட்கறாங்க. கள்ள சாராயம் குடிச்சு செத்த கபோதிங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுக்குறீங்க, ஊட்ட தீக்கி பறி கொடுத்துருக்கான், அவனுக்கு 1 லட்சம் கொடுக்கறதுல நீங்க என்ன தேஞ்சு போறீங்களா? வீடு எரியுது. இந்த விஜய் கட்சியை சேர்ந்த தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த இளைஞர்கள் போய் அவங்களுக்கு ஒரு போர்வை கொடுக்குறாங்க, சாப்பாடு கொடுக்குறாங்க, முன்னாடி போய் நிக்கிறாங்க. இவங்க போய் உடனே அவங்களை காவல்துறையை வச்சு அடிச்சு விரட்டுறது. எங்க அவனுங்க நல்ல பேர் வாங்கிடுவாங்களா? அதுல அட அவன் அரசியலுக்காக செஞ்சதாவே இருக்கட்டும், நீ அரசியலுக்காக கூட செய்யலைய. இவனுக்கு வந்து உதவி செய்யற வரைக்கும் வேற யாரும் செய்யக்கூடாதான். தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவர்கள் போய் அங்க நிவாரண உதவி கொடுக்குறாங்க, அவங்கள போலீஸை விட்டு அடிக்கிறது. இதெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்கப்பா. கலட்டிக்கிட்டு தான் அடிப்பாங்க. 2026 சென்னையில திமுக வாஸ் அவுட் ஆகும். எனக்கு சென்னை மக்கள் மேல எப்பவுமே கோபம் இருக்கு. இந்த கேடுகட்ட கட்சிக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தது நீங்க தான் அனுபவிங்க அப்படின்னு. ஆனா இந்த மாதிரி நிலைமையில அந்த வார்த்தையை சொல்ல கூட நமக்கு பாவமா இருக்கு. ஓட்டு போட்டுட்டு படாப்பாடு படுறாங்க. அந்த கொடுமையெல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. சென்னையில இவ்வளவு நடந்துகிட்டு இருக்கு. சேகர் பாபு வச்சுக்கிட்டு இவர் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காரு. ஊரோரம் புளிய மரம்னு வெக்கமா இல்ல உங்களுக்கு? மக்கள் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தானே இருக்காங்க. மக்கள் கண்ணை மூடிட்டு இருக்காங்களா? மீடியா வச்சு நீங்க மறைச்சிட்டீங்கன்னா சோசியல் மீடியாவில் வெளிவராதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? சொல்லுங்க பாப்போம். இவ்வளவு அமளி துமளி நடக்குது. 1000 பேர் ஊட்டை இடிச்சு போட்டு தரமட்டமாக்கி ரோட்ல நிப்பாட்டி வச்சிருக்கீங்க. 20-30 பேர் வீடை தீக்கி பறி கொடுத்துட்டு ரோட்ல நிக்கிறான். 1 லட்சம் ரூபாய் நிவாரணம் கேட்கிறான். சோத்துக்கு வழி இல்லாம, அதை எதையும் கொடுக்க துப்பு இல்லாம நீங்க போய் டான்ஸ் மாஸ்டரை கூட்டு வந்து 50 பொண்ணுங்களை ஆட விட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா நீங்க தான் இந்த ரோம் நகரம் பற்றி எரியும் போது நீரோ மன்னன் பிடில் வாசிச்சான்னு சொன்னீங்களா, அந்த கேங்கு தான் ஸ்டாலின், வேற யாரும் இல்லை. இப்படி ஒரு கேவலமான ஆட்சி. இவங்க பேசுறது எல்லாமே சமூக நீதி, செய்யறது எல்லாம் பாத்தீங்கன்னா சமூக அநீதி. ஒண்ணும் இல்ல, நான் ஒரு உதாரணம் சொல்றேன். இன்னைக்கு திமுகவோட பொதுக்குழு நடந்தது. அந்த பொதுக்குழுல திமுக உறுப்பினர்களுக்கான மெனு கார்டை படிக்கிறேன், அப்படியே கேட்டுங்க. அசைவம் சாப்பிட்றவங்களுக்கு, சைவம் சாப்பிட்றவங்களுக்கு 2 துண்டா பிரிச்சிருக்காங்க. இப்ப அசைவம் பன் அல்வா, மட்டன் எண்ணெய் சுக்கா, மட்டன் காடி சாப்ஸ், மட்டன் உப்பு கறி, மட்டன் கோலா உருண்டை, மட்டன் ஒயிட் குருமா, வஞ்சர மீன் வறுவல், நாட்டுக்கோழி மிளகு கறி, சிக்கன் 65, ஆம்லேட்டு, மட்டன் பிரியாணி, எலும்பு குழம்பு, தயிர் வெங்காயம், எலும்பு தால்சா, சாதம், ஐர மீன் குழம்பு, மட்டன் குழம்பு, ரசம், மோரு, ஊறுகாய், ஐஸ்கிரீம், ஜிகர்தண்டா, பீடா, வாழைப்பழம். சைவத்துக்கு இதே மாதிரி ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு. ஏன் இந்த அசைவத்துல வந்து உங்களுக்கு மட்டன் இருக்கு, மீன் இருக்கு, சிக்கன் இருக்கு, நாட்டுக்கோழி இருக்கு, முட்டை இருக்கு, ஆம்லேட் இருக்கு, ஏன் மாட்டுக்கறி இல்ல? என் உணவு என் உரிமைன்னு தூக்கிட்டு திரியறவங்க நீங்க தான் முதல்ல. இதுல ஏன் மாட்டுக்கறி இல்ல? இப்ப வாயை திறக்க சொல்லுங்க பாப்போம். இவனையதான் 1ஆம் நம்பர் சங்கிங்க, கருப்பு சட்டை போட்ட சங்கிங்க. இதுல எவனையாவது பேச சொல்லுங்க, இதுல ஏன்டா மாட்டுக்கறி இல்லன்னு.
அது எங்க கட்சி எங்க உரிமைங்கிறானோ அந்த மசுரை தாண்டா அடுத்தவனும் சொல்றான். அடுத்தவனுக்கு வந்தா மட்டும் தக்காளி சட்னி, உங்களுக்கு வந்தாதான் ரத்தமா? இதெல்லாம் கேட்கறதுக்கு ஆளே இல்லை. பேசுறதெல்லாம் பாத்தீங்கன்னா பாசிச மோடியே சங்கிகளே பாங்க. இவங்க என்ன பண்ணிருக்காங்க பாருங்க. அதுதான ஃபேக்ட். இதுல மதுரையில ஸ்டாலின் போயிருக்காரு. அந்த வாய்க்கால் தூர்வாரப்படாம துர்நாற்றம் அடிக்குது. இவர் பெரிய மைசூர் மகாராஜா இல்ல. இவர் அந்த ஸ்மெல் எல்லாம் பாத்திரக்கூடாதான், அந்த அசிங்கமா இருக்கிறத பாத்திரக்கூடாதான். அதனால திரை கட்டியிருக்காங்க. இந்த அண்டா செந்திலாம் இருப்பானே, வானத்துக்கு பூமிமா குதிச்சான். எப்ப அமெரிக்க அதிபர் இங்க இந்தியாவுக்கு வந்த போது அந்த குஜராத் பகுதியில சாக்கடையெல்லாம் இது மாதிரி திரை கட்டி மறைச்சிருந்தாங்களாம். மோடி அரசின் லட்சணத்தை பாருன்னு அண்டா குண்டாலாம் வானத்துக்கும் பூமிக்குமா உருண்டுகிட்டு கிடந்தானுங்க. இப்ப எங்க போறது? அவன் அந்த ஆளு ஒரு வெளிநாட்டு அதிபர். இந்த நாட்டுல என்னப்பா இப்படி அசிங்கமா இருக்கு அப்படின்னு நம்ம நாட்டை பத்தி தரக்குறைவா நினைச்சிடக்கூடாதுங்கிறத மறைச்சாங்க. அதுவும் தப்பு தான், தூர் வாரப்பட்டிருக்கணும், அதுலயும் மாற்றுக்கிறது இல்ல. சரி விடு, அவன் வார முடியல, திடீர்னு வந்துட்டாங்க, ரைட்டு, ஓகே. இவர் இந்த நாட்டுல வேற இருக்காரு, தமிழ்நாட்டுக்கே முதலமைச்சரே இவர் தானே. அதை வாரி நாத்தம் எடுக்குதுனால இவரோட பொறுப்பு தானே அது. இவருக்கு எதையா திரை கட்டி மூடுறீங்க? நேற்று அதிமுக ஐடி போட்டு அடிச்ச அடியில நைட்டு போய் எட்டி பார்த்து அங்கேயும் ஷூட்டிங் எடுத்துட்டு வந்திருக்காப்ல. பகல் ஃபுல்லா திரை கட்டி மறைச்சிட்டு. வெக்கமாவே இல்லைங்களா உங்களுக்கு? மதுரையிலயும் திமுக வாஸ் அவுட் ஆகும், அதுல மாற்றுக்கிறது இல்லை. இப்ப அழகிரியை போய் பார்த்துட்டாங்களாம். அண்ணன் தம்பி சேர்ந்துட்டாங்கடா, இனிமே ஆட்டத்தை பாருங்கடா அப்படின்னு 200 ரூபாய் கொத்தடிமைங்க குதிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. டேய், 2006 2011 திமுக ஆட்சியில அழகிரி போடாத ஆட்டமா? இதே அழகிரி 2011 அதிமுக ஒரு கட்சியை புதைச்சிருவேன்னு சொன்னாங்க. அன்னைக்கு இதே அழகிரி, கருணாநிதி, ஸ்டாலின் இத்தனை பேர் இருந்தாங்க. அழகிரி அதுக்கப்புறம் அடிச்ச அடியில போன இடம் எங்க? 2011 மதுரையில எவன் ஜெயிச்சான்? அழகிரியை சேர்த்துக்கிட்டா நீங்க கிழிச்சிருவீங்களா? எல்லாருக்கும் தெரியும், மக்களுக்கு தெரியும் யார எங்க வைக்கணும் அப்படின்னு. 2026 2011 தேர்தலில் உங்களை எங்க வச்சாங்களோ அதே இடத்துல மக்கள் திரும்ப வைப்பாங்க. கண்டிப்பா இது நடந்தே தீரும். தொடர்ந்து பேசுவோம்.